இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியே கொடுத்த வசனம் மார்க் 1:35 வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒருவேளை சில பேர் ஒருவேளை ஜெபிக்கின்ற அனுபவங்களாக இருக்கலாம். இயேசப்பாவோடு கூட பேசாமல் உங்களால் இருக்க முடியாது. இயேசப்பாவோடு கூட பேசினால்தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அனுபவத்தோடு கூட நீங்கள் சில பேர் இருக்கலாம். ஆனால் சில குடும்பங்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட ஜெபமே இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போவார்கள், வேதாகமத்தை எடுத்து செல்வார்கள், ஆனால் மறுபடியும் அப்படியே கொண்டு வைத்து விடுவார்கள். ஆனால் இடப்பட்ட அந்த வார நாட்களிலே வேதாகமத்தை திறக்க மாட்டார்கள், ஜெபிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்கிறார்கள். ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தாலும் கூட, இதுவரையிலும் அப்படி இருந்தாலும் இனிமேலும் அப்படி இல்லாதபடி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஏசப்பாவே வனாந்தரமான ஒரு இடத்துல போய் தனித்து, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடத்துல போய் தனிமையாக பிதாவோடு கூட ஜெபிக்கின்றார். அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாக, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய ஏசப்பா நல்லவர் என்று சொல்லி அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நாமும் கூட ஏசப்பாவோடு கூட பேச வேண்டும் என்று அவரும் எதிர்பார்க்கின்றார். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்காதா, என்னோட பேசாதா அப்படின்னு சொல்லி ஏசப்பா எதிர்பார்க்கிறார் அல்லவா? அதனால் நீங்களும் கூட நீங்கள் ஜெபிக்க நீங்கள் மறக்காதீங்க. அனுதினம் உங்களுடைய வேலை பழுக்கள் எவ்வளவோ இருந்தாலும் கூட காலை வேளையிலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பலாம், கல்லூரிக்கு அனுப்பலாம், ஸ்கூலுக்கு அனுப்பலாம். இப்படிப்பட்ட ஒரு வேலை பழுக்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட எங்கள் கிச்சனில் போய் சகோதரிமார்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் கிச்சனில் போய் வேலை செய்வதற்கு முன்பதாக ஒரு 1/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் உங்கள் குடும்பத்துக்காக, மற்ற நபர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளையாவது சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவார். கர்த்தர் எவ்வளோ பாதுகாப்பை உங்கள் குடும்பத்துக்கு தருவார். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுமே. நீங்கள் ஜெபிக்காத பட்சத்திலே சத்துரு உங்கள் குடும்பத்தின் நபரோடு கூட சத்துரு எழும்பி விடுவான் அல்லவா? சத்துரு பல கலக்கத்தையும், பல சந்தேகத்தையும், பல போராட்டங்களையும், பல சண்டைகளையும், வாக்குவாதங்களையும் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுவான். அதனால் சத்துருவை மேற்கொள்ள நீங்கள் காலை வேளையில் நீங்கள் எழும்பி ஜெபிக்க நீங்கள் மறக்காதீங்க. தெய்வ பிரசன்னம், தெய்வ கிருபை உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டுமானால் வெளியே செல்லும் பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் ஏசப்பா பாதுகாக்க வேண்டுமானால் நீங்கள் அனுதினமும் நீங்கள் ஜெபிக்க மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை வேலியடித்து உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டுமானால், கர்த்தருடைய செட்டைக்குள்ளே நீங்கள் மறைக்கப்பட வேண்டுமானால், சத்துருவினுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி ஜெபிக்க மறக்காதீங்க. கர்த்தருடைய கருத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்களை ஏசப்பா இவ்வளோ தூரம் நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? இவ்வளவோ கண்ணீர் வடிச்சிங்க, இவ்வளவோ உடைக்கப்பட்டீங்க, எவ்வளவோ உங்கள் குடும்பம் உடைக்கப்பட்ட நொறுங்கி போய் கிடந்தது. ஆனால் ஏசப்பா உங்களுக்கு எவ்வளவோ உங்களை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்க்கையை கட்டி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, உங்களை எவ்வளவாய் நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் எத்தனையோ உண்டு. ஆனால் உங்களை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளவோ உங்களுக்கு சுகபலன் தந்து, எத்தனையோ பலவீனங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு பலம் தந்து உங்களை நடத்தியிருக்கிறாரே. நீங்கள் நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்ல உங்களுக்கு நேரமே போதாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே வேலை பழுக்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஏசப்பாவோடு கூட பேச மறக்காதீங்க. தாவீது கூட சொல்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்தை கேட்கின்றார். தாவீது சொல்கின்றார், என் பலனாகிய கர்த்தாவேன்னு சொல்கிறார். கர்த்தர் தான் உங்களுக்கு பலன், கர்த்தர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதனால் ஜெபிக்க மறக்காதீங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை வேலி அடைத்து உங்களை பாதுகாப்பார். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து உங்களை அனுதினமும் வழி நடத்துவார். போதித்து நல்வழி நடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.